என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 27வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு சோர்ந்து போகாமல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். சோர்ந்து போகாமல். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு சொன்ன இந்த கதையில் முக்கியமான 2 காரியங்களை பார்ப்போம். இது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஜெப உண்மையை வெளிப்படுத்தும்படி சொல்லப்பட்ட கதை. 1. இந்த ஜெபத்தில் கேட்கப்படும் காரியம் நியாயம் செய்ய வேண்டும் என்று ஒரு விதவை கேட்கிறாள். தனக்கு வேண்டிய வாழ்க்கை வசதிகளை அல்ல, நியாயம் வேண்டும் என்று அந்த விதவை கேட்டாள். நியாயத்துக்காக தீவிரமாய் ஜெபிக்க வேண்டும். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த விதவை நீதிக்காக ஜெபிக்கிறாள். நாமும் கூட நம் நாட்டில் அநீதி ஒழிய வேண்டும், நீதியும் நியாயமும் உயிர் பெற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். 2. இந்த ஜெபத்தை செய்கிறது யார்? விதவை. வாழ்க்கையில் பேரிழப்புக்கு உள்ளானவள். அவள் தேவைகளை பூர்த்தி செய்கிற கணவனை இழந்தவள் மட்டுமல்ல, மேலே கண்ட வசனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் என்ற தொடர் இருப்பதால் அவள் தேவனுடைய பிள்ளையாய் இருந்திருக்கிறாள் என்று ஊகிக்க முடிகிறது. எனவே ஜெபத்தில் கேட்கப்படும் விஷயமும் முக்கியம், கேட்கிறவர் யார் என்பதும் முக்கியம். 3. அந்த விதவை எப்பொழுதும் நியாயாதிபதியிடம் வந்து அவனை தொந்தரவு செய்தாள். இயேசுவும் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களின் விஷயத்தில் நியாயம் செய்வார் என்று கூறுகிறார். எப்பொழுதும், இரவும் பகலும் என்ற சொற்கள் இங்கே முக்கியம். 4. தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் நம் ஜெபத்தை கேட்பவர். தாமதித்தாலும் நியாயம் செய்வார். நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு தகுதியான காரியங்களுக்காக ஜெபித்தால் தேவன் நிச்சயமாய் பதிலளிப்பார். குறிப்பாக நீதிக்காக ஜெபிக்கும் போதும் நாம் ஜெபிக்கும் காரியமானது நியாயமானதாய் இருக்கும் போதும் நிச்சயமாய் பதிலளிப்பார். சில நேரங்களில் தாமதமாய் பதிலளிப்பார். நாம் எதிர்பாராத வகையில் அல்லாமல் வேறு வகையிலும் பதில் வரலாம். நாமோ எப்போதும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நல்ல காரியங்களுக்காக சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். நல்ல காரியங்களுக்காக சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே
தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. ஜெபம். தேவனே, எங்கள் நாட்டில் நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. எங்களுக்கு சீக்கிரமாய் மனம் இறங்கி நல்லாட்சி நடைபெற அருள் செய்யும். ஆமேன்.